ராகுல் காந்தி எழுப்பும் சில பிரச்சனைகள். அதில் ராகுல் காந்தி மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்கிற சிதம்பரத்துலேருந்து எல்லாரும் பேசினது அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் இது. அதில் பார்த்தீங்கன்னா 62 லட்சம் பேரை எடுத்துட்டாங்க இதில். அப்போ எல்லா ஊர்லேருந்தையும் எடுத்துருவாங்களா அப்படின்னும், அதை தாண்டி இந்த எடுத்தது என்னங்கிறத யாரும் படிக்கலை. இப்போ 62 லட்சம் பேரை எடுத்துட்டு அங்கே பதிவு பண்ணிட்டாங்க. ஆனால் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, என்னுடைய பேர் நீக்கப்பட்டிருக்குன்னு. அப்படி கம்ப்ளைண்ட் ஏன்னா உங்கள் பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே இருக்கிறேன், இங்கே தான் ஓட்டு போட்டிருக்கேன், என் ஓட்டை எடுத்தால் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னா இல்லையா? யாரும் பண்ணல. இன்றைக்கி ஆன்லைன் எல்லார் கையிலையும் மொபைலில் போய் பார்க்க முடியும். ஸோ ஆனால் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறாங்க, ஒரு 18 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க, நீக்கப்படலை. இன்னொரு 30 லட்சம் பேர் அந்த அட்ரஸில் பர்மனெண்ட்டாக இல்லை. இவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கோ இல்லை மற்ற ஊருக்கோ இங்கே ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சார், பர்மனெண்ட்டாக இல்லைன்னு சொன்னால், இப்போ நான் பம்மலில் இருந்தேன், ஃப்ளாட்டில் இருந்தேன். அங்கேருந்து இப்போ வாடகை வீட்டுக்கு திருவான்மையூருக்கு வந்திருக்கேன். அங்கே தான் என்னுடைய ஓட்டு இருக்குது. அங்கே போய் கேட்டால் இந்த வீட்டு ஓனர்னு சொல்லிவிடுவாங்க, என் ஓட்டு எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் இங்கே இல்லவே இல்லை, கடந்த 10 வருஷமாக யாரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்பயோ போட்ட ஓட்டு, அந்த மாதிரி பர்மனெண்ட்லி நாட் அவைலபிள்ங்கிறது தான் எடுத்திருக்காங்க. ஒரு சில பேருக்கு 2 இடத்துல இருக்கும். உதாரணமாக என்னுடைய ஓட்டையே நான் அப்பாவோட முதல்ல சேர்ந்து கொடுத்த நம்பர் இருந்தப்போ அங்கே ஒரு ஓட்டு இருந்துச்சு. அப்புறம் தனி கொடுத்த நம்பர்ப்போ ரேஷன் கார்டில் எழுதி கொடுத்து பிரிச்சுட்டு தனியாக போட்டோம். இது நீக்கப்படாமல் இது மாதிரி டபுள் 1க்கு மேலே என்ட்ரி இருந்தது எடுத்திருக்கு. ஸோ இதில் கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை.